மிஸ் பண்ண எபிசோடுகளை மிஸ் பண்ணாம பாருங்கள் உங்கள் தந்திவன் யூடியூப் சேனல் மற்றும் தந்திவன் ஆப்பில் முற்றிலும் இலவசமாக. ஆனந்தா, நீயே இங்க வந்து நின்னுட்டு இருக்க? பழசெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு இருக்கேன் சித்தி. இந்த வீட்டில் நம்ம எல்லாருமே எவ்வளோ சந்தோஷமா இருந்தோம். இப்போ இந்த வீட்டுக்குள்ள எவ்வளோ பிரச்சனை. அந்த பாவப்பட்ட இந்துவோட வாழ்க்கைய இந்த வீட்டோட சந்தோஷத்துக்காக அழிக்கலான்னு முடிவு பண்ணதுக்கப்புறம் ஆரம்பிச்சது தான் எல்லா பிரச்சனையுமே. உண்மையை மட்டுமே பேசுற எல்லாருமே இப்போ பொய் சொல்லவும் ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனந்தா, அருணையும் இந்துவையும் ஒன்று சேர்க்கலான்னு நீ முயற்சி பண்ணி அதனால நிறைய ஏமாற்றத்தை பார்த்துருக்கேன்னு எனக்கு தெரியுது. நம்ம எவ்வளவுதான் முயற்சி பண்ணாலும் அருணோட மனசு மாறாது. அது மட்டும் இல்லாம இந்துவை புரிஞ்சுக்கிறதுக்கு அவன் முயற்சி பண்ணவே மாட்டான். ஏன் அப்படி? சித்தி, அருணோட மனசை யாரும் நல்லா குழப்பி விட்டுருக்காங்க. அது யாருன்னு தான் கண்டுபிடிச்சாகணும். இந்த சூழ்ச்சியை ரொம்ப புத்திசாலித்தனமா பண்றாங்க. நீ யார் மேலேயாவது சந்தேகப்படுறியா? எனக்கு சந்தேகம் இருக்கு. இந்துவையும் அருணையும் பிரிக்கணும்னு நினைக்கிறவங்க எல்லாருமே இந்த வீட்டில் தானே இருக்காங்க. இங்க இருக்கிறவங்கள தவிர வேற யாரு இந்துவையும் அருணையும் பிரிக்கணும்னு நினைக்க போறாங்க? ஆனந்தா, இந்த தப்பை யார் பண்ணிருப்பாங்க? என்னதான் நடந்துச்சு? அதை நான் தெரிஞ்சுக்கணும். சித்தி, அதை நிரூபிக்கிறதுக்கான சாட்சி இப்ப என் கையில இல்ல. இந்துவோட போன்ல இருக்க ரகுவோட நம்பர் ஃபேக்கா இருக்கணும் தான் நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அந்த நம்பர் ரகுவோட நம்பர் தான். ஆனா ரகுவோட போன்ல இருந்து இந்துவோட போனுக்கு எந்த ஒரு வாட்ஸ்அப் மெசேஜும் அனுப்புன மாதிரி தெரியல. ரகு வாட்ஸ்அப்ல எந்த ஒரு மெசேஜும் அனுப்பல. ஆனா இந்துவோட போனுக்கு மெசேஜ் வந்திருக்கு. இந்துவோட போனை வேறொருத்தவங்க சேட் பண்ணலாம். ஆனா ரகுவோட நம்பர்ல இருந்து தானே அந்த மெசேஜ் எல்லாம் வந்துச்சு. அது எப்படி சாத்தியமாகும்? இங்க பாரு, நாம ஒரு வேலை பண்ணலாம். இப்படி ஒரு விஷயம் நடந்துருச்சுல்ல, உண்மையிலேயே என்ன நடந்துச்சுன்னு நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். ஒன்று பண்ணலாம். ரகுவோட நம்பரையும் இந்துவோட நம்பரையும் சைபர் கிரைம்ஸ்க்கு கொடுக்கலாம். கடவுளே, சைபர் செல்லும் போலீஸும் இன்வால்வ் ஆக போறாங்களா? பிரச்சனை ஆயிடுமே. இந்துவும் ரகுவும் சைபர் கிரைம்ல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தாலே போதும், அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. 2 நம்பர்ல இருந்து யார் சாட் பண்றாங்கங்கிற உண்மை வெளியில வந்துடும். இதை நானும் யோசனை பண்ணிட்டு தான் இருக்கேன். ரகு கிட்டயும் இந்து கிட்டயும் நான் பேசி பார்க்குறேன். அவங்க 2 பேர்ல யாராவது ஒரு ஆளை சைபர் செல்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க சொல்லலாம். அதுதான் என்னோட அடுத்த நடவடிக்கை. அருண் கையெடுன்னு சொன்னேன். என்ன கோவப்படுத்தாத. போன் கொடு. அருண் விடு. நிறுத்துங்கன்னு சொல்றல. ரகு கிட்டயும் இந்து கிட்டயும் நான் பேசி பார்க்குறேன். அவங்க 2 பேர்ல யாராவது ஒரு ஆளை சைபர் செல்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க சொல்லலாம். அதுதான் என்னோட அடுத்த நடவடிக்கை.
அப்புறம் இந்த பிரச்சனையில இருக்க முக்கியமான சாட்சினா நம்ம கையில இருக்க இந்த ஃபோன் தான். இந்த ஃபோன் கிடைச்சா மட்டும்தான் நாம பண்ண தப்பெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு மற்றவங்களால முடியும். ஆனா இந்த ஃபோன் யார் கையிலையும் கிடைக்க போறது இல்ல. நாளைக்கு நம்ம வெளியே போகும்போது இதை ஏதாவது ஒரு மொபைல் ஷாப்ல வித்துடலாம். என்னாச்சுமா? ஏன் அழுதுட்டு இருக்க? நான் உங்களை பார்க்க தான் வந்தேன் அத்தை. இந்த நேரத்துல நீ எதுக்காக என்ன பார்க்கணும்? என்ன ஆச்சு? ஏன் அழுதுட்டு இருக்க? அத்தை, அது வந்து என்ன ஆச்சுமா? எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு, நான் உன் கூட இருக்கேன்ல. அத்தை, நீங்க என்ன மன்னிக்கணும். நான் எதுக்கு உன்னை மன்னிக்கணும்? நான் உன்னை மன்னிக்கிற அளவுக்கு நீ என்ன தப்பு பண்ண? நானும் சேர்ந்துதான் என் அண்ணனோட வாழ்க்கையை நாசமாக்கணும். இப்ப நீ என்ன சொன்ன? அத்தை, என்னால எதையுமே மனசுல வச்சுக்க முடியல. இதுக்கப்புறம் இந்த ஏமாத்த வேலையில என்னால கூட்ட சேர முடியாது. அதனாலதான் உங்ககிட்ட எல்லாம் உண்மையை சொல்ல வந்திருக்கேன். இப்போ இதை நான் உங்ககிட்ட சொல்ற தவிர வேற யார்கிட்டயுமே சொல்ல முடியாது. இப்ப நீ என்னதான் சொல்ல வர? இந்துவையும் அண்ணனையும் பிரிச்சு வச்ச அந்த வாட்ஸ்அப் மெசேஜ் எல்லாம் இந்துவும் ரகுவும் சென்ட் பண்ணிக்கல. பின்ன அது நாங்களே கிரியேட் பண்ணது, வேணும்னே பண்ணது. யாரு? அபி. அபியா? அபி கட்டாயப்படுத்தினதுனால நானும் அவ கூட கூட சேர வேண்டியதாயிடுச்சு. அப்போ அந்த போன் விஷயத்துல என்ன நடந்துச்சு? நான் சொல்றேன், எல்லாத்தையும் நான் சொல்றேன் அத்தை. அத்தை, உண்மையிலேயே இதான் அத்தை நடந்துச்சு. இந்த விஷயத்த அண்ணன் கிட்டயும் ஆனந்தன் மாமா கிட்டயும் சொல்றதுக்கு எனக்கு ரொம்ப பயமா இருந்துச்சு. இந்த கெட்ட செயலுக்கு நானும் கூட்டா இருந்தேன்னு தெரிஞ்சா அண்ணனும் ஆனந்தன் மாமாவும் என்ன வெறுப்பாங்க. என்னால அதை தாங்க முடியாது அத்தை. அதனாலதான் நான் எல்லா உண்மையும் உங்ககிட்ட சொல்லிட்டேன் அத்தை. நீங்க தான் என்ன காப்பாத்தணும் அத்தை. இங்க பாரு, நீ இப்பவாவது நடந்த எல்லா விஷயத்தையும் சொன்னல, ரொம்ப சந்தோஷம். உண்மையை சொல்லணுங்கிற மனசு உன்கிட்ட இருக்கு, அது போதும். இருந்தாலும் இப்படி ஒரு விஷயத்த பண்ற அளவுக்கு அபியால எப்படிதான் முடிஞ்சது? என்னோட அம்மாவும் அபியோட அம்மாவும் அவளுக்கு சப்போர்ட் பண்ணாங்க. அந்த தைரியத்தினாலதான்
அவ இந்த மாதிரி பிளான் போட்டு எல்லாத்தையும் நடத்தி காட்டினா. அத்தை, இதுக்கப்புறம் நீங்க தான் முயற்சி பண்ணி அண்ணனையும் இந்துவையும் சேர்த்து வைக்கணும். அதுக்காக நீங்க கேஸ் எல்லாம் எதுவும் கொடுக்காதீங்க. நான் இந்த விஷயம் உங்ககிட்ட சொன்னது யாருக்குமே தெரியக்கூடாது. தெரிஞ்சா அத்தை, அம்மா, அபி எல்லாரும் சேர்ந்து என்ன கொன்னுடுவாங்க. இல்லம்மா, உனக்கு எந்த பிரச்சனையும் வராம நான் பாத்துக்கிறேன். ஆனா இதை எப்படி என்னால நிரூபிக்க முடியும்? இதை நீ சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கே தெரியுது. அருண் கிட்ட நான் எப்படி இந்த உண்மையெல்லாம் சொல்றது? இதான் சாட்சி. இந்த போனை யூஸ் பண்ணிதான் இந்து அப்புறம் அண்ணனோட வாழ்க்கையை அபி நாசமாக்கணும். இந்த போனை செக் பண்ணீங்கன்னா நடந்த எல்லா உண்மையும் தெரிய வரும். இந்தாங்க அத்தை. இந்த போன் எப்படி உங்க கைக்கு கிடைச்சதுன்னு ஒரு கேள்வி வரும். அத பத்தி கேட்டாங்கன்னா நான் பதில் சொல்லிக்கிறேன். அத்தை, நான் இப்போ என்ன நினைக்கிறேன்னா, இந்து இந்த வீட்டுக்கு கண்டிப்பா திரும்ப வரணும். இங்க பாரு, இதுக்கப்புறம் அதுதான் நடக்கும். என் அண்ணனோட பொண்ணு அபி மாதிரி ஆகவே இல்லைல்ல, அது போதும் எனக்கு. உனக்கு எந்த பிரச்சனையுமே வராது. நீ போய் நிம்மதியா படுத்து தூங்கு. இனிமே இந்த விஷயத்த நான் பாத்துக்கிறேன். நீ போ. சரி அத்தை. கடவுளே, இதெல்லாம் என்ன? கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம அந்த அபி இப்படி பண்ணிருக்காளே. இந்த மாட்டி ம். மாதுரி இன்னும் எந்திரிக்கவே இல்லையா? அவ இன்னும் எந்திரிக்கல. எந்திரிச்சா வந்துட போறான். ஆ, எப்பவுமே நீங்க 2 பேருமே ஒன்னா தானே டீ குடிக்க இங்க வருவீங்க. நீ இப்ப தனியா வந்ததுனால தாம்மா நான் அப்படி கேட்டேன். ஆ, பாப்பா வந்துட்டாளே. பாப்பா, நீ எந்திரிக்கிறதுக்கு ஏன் இவ்வளவு லேட் ஆயிடுச்சு? நல்லா தூங்கிட்டு. நான் டீ எடுத்துட்டு வரேன். காலையில என்ன மூட் ஆஃப்? ராத்திரியே ஒழுங்கா தூங்கலையா? நல்லா தலை வலிச்சுது, அதனால தூக்கம் வரல. இன்னில இருந்து இன்னொரு ஆளு நம்ம பக்கம் வந்து சேர போறாங்க. அது யாருன்னு உனக்கு தெரியும்ல? உன்னோட அனந்தன் மாமா. இன்னைக்கு இந்துவோட போனை செக் பண்ணதுக்கு அப்புறம் அண்ணனோட சந்தேகம் தீர போகுது. அந்த இந்த ஒரு ஏமாத்துக்காரின்னு அண்ணனுக்கும் தெரிய போகுது. அபி, நீ டீ குடிச்சு முடிச்சிட்டியா? என்னாச்சு? இல்ல, உன்கிட்ட சில கேள்விகள் கேட்கலான்னு இருக்கேன். அந்த கேள்விக்கு எல்லாமே நீ பதில் சொல்லியே ஆகணும்ல? நீங்க என்ன கேட்கணுமோ கேளுங்க. இந்துவுக்கும் அருணுக்கும் எப்படி சண்டை வந்துச்சுன்னு உனக்கு தெரியுமா? அவங்க எப்படி பிரிஞ்சாங்கன்னு தான் எல்லாருக்கும் தெரியுமே. இதுக்கு என்கிட்ட கேக்குறீங்க? நீ என் மூஞ்ச பார்த்து சொல்லுமா. இந்துவுக்கும் அருணுக்கும் சண்டை வந்ததுல உனக்கு எந்த பங்குமே இல்லையா? சித்தி, இந்துவையும் அருணையும் பிரிக்கிறதுக்காக போன் சாட்டிங் பண்ணது நீதானே? உன்கிட்ட தான் கேட்டுட்டு இருக்கேன். உண்மையை சொல்லு. இங்க என்ன பிரச்சனை? எல்லாம் இந்துவோட பிரச்சனை தான். எல்லாத்துக்கும் என்ன தானே சந்தேகப்படுவீங்க? முதல்ல அருண் மாமா, அடுத்து நீ, தோ இப்ப சித்தியும் சந்தேகப்படுறாங்க. இந்த பிரச்சனையில நான் என்ன பண்ண? சொல்லுங்க சித்தி, உங்க சந்தேகம் தான் என்ன? எனக்கு எந்த சந்தேகமும் இல்ல. என்கிட்ட சரியான சாட்சி இருக்கிறதுனால தான் நான் இந்த கேள்வி கேட்டுட்டு இருக்கேன். அபி, நீ இப்பவே போய் அருண் கிட்ட பேசி ஆகணும்.
இந்துவை போய் கூட்டிட்டு வர சொல்லி நீ தான் அருண் கிட்ட சொல்லணும். நான் எதுக்காக சொல்லணும்? இந்துவை திரும்ப கூட்டிட்டு வாங்கன்னு அருண் மாமா கிட்ட போய் சொன்னா அருண் மாமா அப்புறம் என்னையும் அடிப்பாரு. நீ இப்ப போய் அருண் கிட்ட சொல்லிதான் ஆகணும். போ. என்னால எல்லாம் சொல்ல முடியாது. நான் எதுக்காக சொல்லணும்? நீ அருண் கிட்ட போய் சொல்றியா இல்ல நான் போய் சொல்லட்டுமா? அத்தை, இவ என்ன சொல்லணும்னு நீங்க எதிர்பார்க்கறீங்க? இந்துவும் நானும் காம்ப்ரமைஸ் ஆகிற விஷயமா இருந்தா நீங்க தேவையில்லாம முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க. இதுக்கப்புறம் நான் ஏன் முயற்சி பண்ணணும் அருண்? தப்பு பண்ணவங்க செஞ்ச தப்ப ஒத்துக்கணும். எந்த தப்புமே பண்ணாத இந்துவை நீ சந்தேகப்பட்ட. அவ இந்த வீட்டை விட்டு வெளியில போறதுக்கு காரணமா இருந்தவங்க மட்டும் இந்த வீட்லயே இருக்கலாமா? அதுக்கு காரணமா இருந்தவங்கன்னு இப்ப நீங்க யார சொல்றீங்க? இதோ இங்க நின்னுட்டு இருக்காளே உன் தங்கச்சி அபிதான். அருண், இந்துவோட போனுக்கு வந்த எல்லா தப்பான மெசேஜுமே பண்ணது இவதான், இந்த அபி. அபி, சித்தி சொல்றதெல்லாம் உண்மையா? சொல்லு, இதெல்லாம் உண்மையா? சித்தி சொல்றதுல உண்மையான்னு முதல்ல சித்தி கிட்டே கேளுங்க. சொன்ன விஷயம் எல்லாம் உண்மைதானே நிரூபிக்க உங்ககிட்ட ஏதாவது ஆதாரம் இருக்கா? எனக்கு இந்த கூட பிரச்சனை இருக்குன்னு சித்திக்கு நல்லா தெரியும். அத காரணம் காட்டி நான் தான் அவளை இங்கிருந்து போக வச்சுட்டேன்னு சித்தி ஈஸியா சொல்லிட்டாங்க. இவ சொல்றதெல்லாம் உண்மைதானே? இவளை குற்றவாளி ஆக்கிட்டு இந்துவை இன்னசென்ட் ட்ரை பண்றீங்களா? அருண், எந்த விதமான காரணமும் இல்லாம சித்தி இந்த மாதிரி எல்லாம் சொல்ல மாட்டாங்க. அப்படின்னா அதுக்கான காரணத்தை ப்ரூவ் பண்ண சொல்லு. கண்டிப்பா அருண், உனக்கு ப்ரூஃப் தானே வேணும். இதோ அந்த ப்ரூஃப். இந்த போன் தான் இந்துவுக்கும் அருணுக்கும் இடையில சந்தேகம் வரதுக்கான இருந்த போன். இந்த போனும் அதுல இருக்க சிம் கார்டும் அபி அவளோட பேரை வச்சு ஒரு மொபைல் ஷாப்ல வாங்கியிருக்கா. இந்த விஷயத்த நான் வினோத் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். இவ இந்த போனை வச்சு என்ன பண்ணான்னு உனக்கு தெரியுமா? இந்துவோட போனை இவ திருடி வச்சு அதுல இருந்த ரகுவோட கான்டாக்ட் நம்பரை எடிட் பண்ணி எடுத்துட்டாங்க. அதுக்கு பதிலா இந்த போன்ல இருக்கிற நம்பரை ரகுவோட நம்பரா சேவ் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறமா இந்துவோட போனையும் இந்த போனையும் யூஸ் பண்ணி இவ மட்டும்தான் ரகுவாவும் இந்துவாவும் மாறி மாறி சாட்டிங் பண்ணிருக்கா. இந்துவும் அருணும் பிரியற வரைக்கும் இவ இந்த சேட்டிங்க கண்டினியூ பண்ணிட்டே இருந்திருக்கா. கடைசில இவ மாட்டிக்குவா அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் இந்துவோட போன்ல இருக்கிற ரகுவோட கான்டாக்ட இந்த போனோட நம்பரை மறுபடியும் எடிட் பண்ணிருக்கா. அதுக்கு பதிலா ரகுவோட உண்மையான நம்பரை சேவ் பண்ணிருக்கா. எப்பவுமே நாம மாட்டிக்க மாட்டோம்னு தான் இவ நினைச்சிட்டு இருந்திருக்கா. ஆனா அந்த கடவுள் இந்து கூட இருக்காரு. பாவம் இந்து, அவளுக்கு எதிரா நீ ரொம்ப கொடூரமான செயலை பண்ணிருக்க அபி. அருண், உனக்கு தெரியாம நடந்த இந்த சதியால இந்துவை கண்டபடி திட்டியும் அவளை நீ கை நீட்டி அடிச்சதுனால நீ பெரிய தப்பு பண்ணிட்ட அருண். மது, அத்தை சொல்றதெல்லாம் உண்மையா? இல்ல நீயும் உங்களோட சேர்ந்து நாடகம் மாறியா? எனக்கெல்லாம் எதுவும் தெரியாது. என்கிட்ட கேட்காதீங்கண்ணா. நடிக்காத. இவ்வளவு பெரிய தப்பு பண்றதுக்கு உனக்கு எப்படி மனசு வந்துச்சு? பொய், எல்லாமே பச்சை பொய். இதுக்கு மேல நான் எதுவும் பேச விரும்பல.
நான் போய் சொல்றேன்னா உண்மையா சொல்றேன். நானு இந்த போனை நீங்க பார்த்தாலே தெரியும். இந்தாங்க புடிங்க. அருண், இத நீ பாரு, அப்பதான் உனக்கு எல்லாம் புரியும். இந்தா பாரு. சித்தி, உங்களுக்கு இந்த போன் எப்படி கிடைச்சது? இந்த விஷயத்தை நீங்க எப்படி கண்டுபிடிச்சீங்க? அடியே மது, என்னையே ஏமாத்திட்டல. பார்வதி சித்தி கிட்ட போன் எடுத்து கொடுத்து என்ன மாட்டி விட்டது நீ தானே? அபி, நான் சொல்றது கேளு. என்ன நடந்துச்சு நான் உன்கிட்ட தெளிவா சொல்றேன். நீ ஒண்ணு சொல்ல வேண்டாம். என் கூடவே இருந்துட்டு நான் சொன்னதுக்கெல்லாம் தலையாட்டிட்டு கடைசியில ஏன் காலையை வாரி விட்டுட்ட. இனி நீ எதுவும் பேச வேண்டாம். இனி நீயும் என்னோட எதிரிதான். நீ என் பேரை சொல்லி கூப்பிடாத. நீ ஒரு ஏமாத்துக்காரி. என்ன மாட்டி விட்டுட்டு நீ தப்பிச்சுக்கலான்னு பார்த்தல. நீ நான் உன்னை சும்மா விட மாட்டேன்டி. ஓடி. எழுதுடி. எதுக்காகடி என்ன மாட்டி விட்ட? ஐயோ அபி, என்ன நடந்ததுன்னு தெரியாம ஏதோ சொல்லாத அபி. ஒன்னும் சொல்ல வேண்டாம். உன்னை நான் சும்மா விட போறதில்ல. அபி, மேல இருந்து கையெடு. ஏய், உன்கிட்ட தான் சொல்ற, கையெடு. இவள நான் விட போறதே இல்ல. ஏமாத்திட்டா இவ. ஒரு பாவப்பட்ட பொண்ணோட வாழ்க்கையை நாசமாக்கிட்டு அதை பார்த்து ரசிக்கிற உனக்கு இவன் மேல கை வைக்க என்ன இருக்குது இருக்கு? உன் சூழ்ச்சிக்குள்ள இவ்வளவு மாட்டிக்கிட்டா. உன்னை என் தங்கச்சின்னு சொல்லவே அசிங்கமா இருக்கு. இவ்வளவு பெரிய துரோகம் பண்ண உன்னை என்ன பண்றது? என்ன கேள்வி கேட்க நீங்க யாரு? நீங்க உங்க வேலையை பாருங்க போதும். ஏய், ஆனந்த் மாமா வேண்டாம் மாமா. கையெடு. ஏய், ஆனந்த் மாமா வேண்டாம் மாமா. மாமா வேண்டாம், விட்டுருங்க மாமா. மாமா ஆனந்த் வேண்டாம் மாமா. என் பொண்ணு அடிச்சு கொன்னுடலான்னு பாக்குறியா அபி? உங்க பொண்ணை இப்படியே விட்டா இவதான் கண்டிப்பா யாரையாவது கொன்றுவா. ஆனந்த், இவ ஒரு தப்பு பண்ணிட்டா. அதுக்காக இவளை இப்படி அடிப்ப? இவ இப்படி எல்லாம் பண்றதுக்கு காரணம் நீங்க தான். மது இவ கூட தானே வளர்ந்தா. இவ மாதிரி அவ இல்லையே. இவ என்ன பண்ணிருக்கா தெரியுமா? மதுவோட வாழ்க்கையும் சேர்த்து நாசமாக்கிருக்கா. நீங்க யாரும் இவளை அடிச்சு வளர்க்கல, அதனாலதான் நான் அடிச்சேன். டேய், என் பொண்ணு அடிச்சதுக்கு நீ அனுபவிப்படா. கூட பிறந்த தங்கச்சி மேல பாசம் காட்டாம எவ்வளவு ஒருத்திக்கு பாசம் காட்டுறியே, இதுக்கெல்லாம் நீ அனுபவிப்படா. நான் தப்பு பண்ணா நான் அனுபவிச்சுதான் ஆவேன். ஆனந்த், நீ இவ்ளோ அவ மேல கோவப்படுற அளவுக்கு அவ எந்த தப்புமே பண்ணல ஆனந்த். ஒருவேளை அப்படியே அவ தப்பு பண்ணிருந்தாலும் அது இந்த வீட்டோட நல்லதுக்காக தான் பண்ணிருக்கான்னு நினைச்சுக்கோ. அத்தை, ஒரு பாவப்பட்ட பொண்ணோட வாழ்க்கையை பந்தாடுறவங்க எல்லாருக்கும் இவ பண்ண துரோகத்தோட ஆழம் என்னன்னு தெரியாது. இந்துவையும் அருணையும் பிரிக்கிறதுக்கு இவ மட்டும்தான் காரணம்னு இல்ல, இதுல உங்களுக்கும் பங்கு இருக்கு. இல்லைன்னா அவ இந்த மாதிரி எல்லாம் பேசவே மாட்டான். ஆனந்த், இப்படி ஒரு கேவலமான செயலை என் தங்கச்சி பண்ணிருக்கான்னு நினைக்கவே அசிங்கமா இருக்கு. அதை நீங்களே அவகிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. இந்த ஃபோன் தான் உன்னையும் இந்துவையும் பிரிச்ச ரகுவோட ஃபோன். இதுல இருக்க நம்பர் தான் ரகுவோட நம்பரானு இந்துவோட ஃபோன்ல போய் செக் பண்ணி பார்த்ததால இந்த பிரச்சனை முடிஞ்சது. நீ இந்துவை பத்தி தப்பா பேசும்போதெல்லாம் நான் அவளுக்காக சப்போர்ட் பண்ணதால நானும் உனக்கு தப்பானவன் ஆயிட்டல்ல. என் தோல் மேல போட்ட அதே கையால நீ என்ன அடிச்சிட்ட. அப்ப கூட எனக்கு வலிக்கலடா, அனுதாபம் தான் அதிகமாச்சு. அதை புரிஞ்சுக்கோ. ஆனந்தா, நான் அருண், இந்த பிரச்சனை ஆரம்பிக்கும் போதே நான் உன்கிட்ட சொன்னேன் இதை பெருசாக்க வேண்டான்னு.
சந்தேக புத்தியும் உடம்பு முழுக்க பரவுனதுக்கு அப்புறம் உன் அறிவும் புத்தியும் காணாம போயிடுச்சு. ஆனா உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கிற வரைக்கும் நீ கொஞ்சம் பொறுமையா இருந்திருக்கணும். அப்ப இந்து கண்டிப்பா போயிருக்க மாட்டா. உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்காம அந்த பாவப்பட்ட பொண்ணு மேல நீ சந்தேகப்பட்டது எவ்வளவு பெரிய தப்பு தெரியுமா? எப்படியோ ஒரு வழியா உன் தப்பெல்லாம் புரிஞ்சுக்கிட்ட. ஆனந்தா, டேய், நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன்டா. எனக்குள்ள சந்தேகம் வந்தோடனே நான் என்னுடைய சைடு மட்டும் யோசனை பண்ணிட்டேன். என்ன மன்னிச்சிடுறா. நீ இப்ப மன்னிப்பு கேட்க வேண்டியது என்கிட்ட இல்ல. கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம நீ இந்து கிட்ட பேசியிருக்க. அவளை போய் முதல்ல பாரு, அவகிட்ட மன்னிப்பு கேளு. நீ பேசின பேச்சோட வலியை தாங்க முடியாம ட்ரெயின் முன்னாடி போய் தற்கொலை பண்ணிக்க போன உன் மனைவியை காப்பாத்தின ரகு கிட்டையும் நீ மன்னிப்பு கேட்கணும். அந்த நேரத்துல மட்டும் ரகு வந்து காப்பாத்தாம விட்டுருந்தா இந்துவோட இறப்புக்கு நீதான் முக்கிய காரணமா இருப்ப. பண்ண தப்ப புரிஞ்சுக்கிட்டு அவகிட்ட போய் மன்னிப்பு கேட்கறதுக்கு நம்ம இந்து இப்ப உயிரோட இருக்கானா அதுக்கு காரணம் ரகு தான். ஒரு அண்ணன் தங்கச்சி மாதிரி பழகிட்டு இருக்க அவங்கள பத்தி இங்க இருக்கவங்க எல்லாரும் தப்பா பேசினப்போ அது எல்லாத்தையும் நம்பின உன்னோட மனசு ரொம்ப ரொம்ப கெட்டு போச்சுடா. ஆனந்தா, நான் இதுக்கப்புறமா இதை பத்தி உன்கிட்ட நான் பேச விரும்பல. என்ன அடிச்சதுக்காக உன் மேல எனக்கு எந்த ஒரு கோவமும் இல்லடா. ஆனா உன்னை நீ நல்லா புரிஞ்சுக்கோ அருண். இந்துக்கு எதிராக பெரிய சூழ்ச்சி நடக்குது. அது எனக்கு நல்லா தெரிஞ்சதுனால தான் நீ சொல்ற எல்லாத்தையுமே நான் அவாய்ட் பண்ணிட்டு இருந்தேன். அதுதானே இப்போ உண்மையாகவும் இருக்கு. அருண், இந்து ஒரு பாவப்பட்ட பொண்ணுன்னு இப்போவாது உனக்கு புரிஞ்சிருக்குமே. அவ உன் மேல வச்சிருக்க பாசம் அதோட அளவும் உனக்கு மட்டும்தான் தெரியும், வேற யாருக்கும் தெரியாது. இதுக்கப்புறமா நீ அவளை ஏத்துக்கிறியோ இல்லை அவளை மறக்கிறியோ அது எல்லாமே உன்னோட இஷ்டம். அதுக்கு முன்னாடி அந்த போனை ஃபுல்லா செக் பண்ணு, அதுக்கப்புறம் முடிவிடு. ஆரம்பத்துல இருந்தே எனக்கு அபி மேல சந்தேகம் இருந்தது பார்வதிமா. அப்படி ஒரு சந்தேகம் உனக்கு இருந்திருந்தா ஏன் அதை எங்க கிட்ட சொல்லல? இந்த வீட்ல நடக்கிற உண்மையை யார்கிட்டயும் யாராலையும் சொல்ல முடியாதுல்ல, பிரச்சனை ஆயிடுமே. எல்லா உண்மையும் மது வந்து என்கிட்ட ஓப்பனா சொல்லிட்டா. இல்லனா அபி, சுபத்ராணி, ராதிகாலாம் சேர்ந்து அருணுக்கும் இந்துக்கும் இடையில இருக்கிற பிரச்சனை பெருசாக்கிருப்பாங்க. அவங்க இந்த வீட்டுக்குள்ளேயே இருந்துகிட்டு எவ்வளவு தைரியமான வேலையெல்லாம் செஞ்சிருக்காங்க. தட்டி கேட்க ஆள் இல்லைன்னு நினைச்சிருக்காங்க. அபிக்கு கிடைக்க வேண்டியதெல்லாம் கிடைச்சிருச்சுல, அதுவே தாராளம். அபியும் மாதுரியும் சின்ன குழந்தைங்கன்னு சொல்லலாம். ராதிகா மேடமும் சுபத்ரா மேடமும் சேர்ந்து அந்த பொண்ணுங்களோட விளையாட்டுல கூட்டு சேர்ந்திருக்காங்கன்னு நினைக்கும் போது தான் கஷ்டமா இருக்கு. இந்துவோட இறப்பு எதிர்பார்த்த மாதிரி நடக்காததுனால இந்து அருண் கிட்ட இருந்து பிரிச்சு வைக்கிறதுக்கு அபி போட்ட ஒரு பிளான். என்ன இருந்தாலும் திருட்டுத்தனம் வெளியில வந்துருச்சுல்ல. அருண் செஞ்ச தப்ப புரிஞ்சுகிட்டு இந்துவை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தா போதும். இந்துவை இங்க எல்லாரும் எந்த மூஞ்சி வச்சு பாப்பாங்க? அந்த பொண்ணை காலை பிடிச்சு மன்னிப்பு கேட்டாலும் நம்ம செஞ்ச பாவம் போகவே போகாது. ஹே பார்வதி, ஏண்டி நீதான் என் பையனை அனுப்பி என் பொண்ணு அடிக்க வச்சியா? அப்படிதானே? அன்னைக்கு நீ அபி அடிச்ச, சரின்னு நாங்க விட்டுட்டோம். இப்ப அவங்களுக்குள்ள சண்டையை மூட்டி விட்டுட்டு நீ ரசிக்கிறியா? உங்க யார்கிட்டயுமே எந்த விதமான தப்பும் பண்ணாத இந்து அருணும் சண்டை போட்டு பிரியறத பார்த்து நீங்க என்ஜாய் பண்ணீங்கல்ல, அதை விட நான் என்ன பெருசா பண்ணிட்டேன்? அபி செஞ்ச செயலுக்கு அவ அடி வாங்கறது தான் சரி. அவளை அப்படியெல்லாம் அடிச்சதே அவ திருந்தணுங்கிற ஒரே காரணத்துக்காகத்தான். அப்படின்னா ஒண்ணு பண்ணுங்க, என் பொண்ணை எல்லாரும் சேர்ந்து அடிச்சு கொன்னுடுங்க. உங்க எல்லாருக்கும் திருப்தியா இருக்கும்ல? ராதிகா, உன் பொண்ணு பண்ண தப்புக்கு தண்டனை ஒண்ணு நான் கொடுக்கவே இல்லையே, உன் பையன் தானே. நீ அத அவன்கிட்ட தான் போய் கேட்கணும். அபிய அடிக்க சொல்லி நான் ஒன்னும் அவன்கிட்ட சொல்லவே இல்லையே. பார்வதி, நீ என்ன பண்ணன்னு எனக்கு தெரியும். உன்னோட பிரார்த்தனை இந்துவாரும் சேர்ந்து இருக்கணும், அதானே? அதனால மாதுரிய நீ மிரட்டி உண்மையை வெளியே கொண்டு வந்துட்ட. அதனால இப்போ உனக்கு என்ன பயன்? அருணும் இந்துவும் சந்தோஷமா இருக்கணும். அருண் தன்னை புரிஞ்சுகிட்டு மாறணும்.
அதுதான் எங்களுக்கு தேவை. இந்த விஷயத்துல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கா? அப்படின்னா இந்து இந்த குடும்பத்தை விட்டு ஒழிஞ்சு போகணும்னு இங்க இருக்கவங்க எல்லாம் ஆசைப்பட்டு சொன்னாங்கன்னா மாத்து கல்யாணம் நடக்கணும்னு உங்களுக்கு ஆசையே கிடையாதா? அப்படி ஒரு கல்யாணம் நடக்கிறது அருணோட ஜாதக விஷயப்படி இந்து செத்து போனதுக்கு அப்புறம் தானே. இந்து முதல்ல இறந்து போகட்டும், அதுக்கப்புறம் நாம யோசிக்கலாம். அதுக்காக இப்படி ஃப்ராடு தனெல்லாம் பண்ணி இந்துவை அருணையும் எதுக்காக பிரிச்சு வைக்கணும்னு நினைக்கிறீங்க? அப்படின்னா நீ நினைக்கிறது இந்த வீட்ல இருக்கவங்களோட சந்தோஷமும் சமாதானமும் இல்ல. யாரோ ஒரு இந்துவோட வாழ்க்கை தான் உனக்கு ரொம்ப முக்கியம். ஏ பார்வதி, என் பொண்ணை தத்தெடுக்காம இருக்கிறதுக்கு தானே இது எல்லாமே நீ பண்ணிக்கிட்டு இருக்க. அதுக்கு நீ ஓப்பனா சொல்லலாம்ல. ராதிகா, வார்த்தையை கொஞ்சம் அளந்து பேசு. இந்த வீட்ல உனக்கு கொடுத்திருக்க சுதந்திரம் நிரந்தரமா இருக்குன்னு மட்டும் நீ நினைச்சுக்காத. ஓ அப்படியா? உன்னதான் எனக்கு ஏற்கனவே தெரியும்ல பார்வதி. நீ எப்போல இருந்து இப்படி எல்லாம் பேச ஆரம்பிச்ச? ஒரு அம்மாவோட வேதனையா தான் நான் இப்ப சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஒரு அம்மாவோட வேதனையை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு அம்மாவா உன்னால முடியாதுடி. ராதிகா, இதுக்கு மேல நீ ஒரு வார்த்தை பேசுன அப்படின்னா உனக்கு வலிக்குதுல்ல? இதுக்கப்புறமா நான் அப்படிதான் பேசுவேன். உன்னால என்ன பண்ண முடியும்? நேத்து வரைக்கும் நாங்க சொல்றத கேட்டுக்கிட்டு நாங்க சொல்ற இடத்துல கையெழுத்து போட்டு கொடுத்த நீ இப்ப பெரிய ஆளா ஆயிட்டோம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா? நீ சுபத்ரா அண்ணனை விட மேல ஒண்ணும் கிடையாது, அதை ஞாபகம் வச்சுக்கோ. ஒருவேளை அப்படி இருந்தா அதை நடத்தி காட்டுடி. என் வீட்டுக்குள்ள தேவையில்லாம உள்ள நுழைஞ்சு தண்ட சொருத்துனுட்டு இருக்க நீ எல்லாம் என்கிட்ட பேசுறதுக்கான தைரியம் எப்படி வந்துச்சு? நானா இல்லாததுனாலதான். உனக்கு கொஞ்சமாச்சும் மான மரியாதை இருந்துச்சுன்னா நீயும் உன் குடும்பமும் இப்பவே இந்த வீட்டை விட்டு வெளியே போங்க. என்ன சொன்ன? சத்தம் போட்டு பேசுன. மனசுக்குள்ள கேவலமான எண்ணத்தை வச்சுக்கிட்டு நல்லவங்கள வாழ விடாம எதுக்கடி நீ இருக்க? வெளியே போடி. பார்வதி அண்ணி, நீங்க பேசாதீங்க சொல்லிட்டேன். இது ஏன் வீட்டு சம்பந்தப்பட்ட விஷயம். இந்து இந்த வீட்டுக்குள்ள வருவா. அவளை ஏத்துக்க மனசு இருக்கிறவங்க மட்டும் இந்த வீட்டுல இருந்தா போதும். மனசு இல்லாதவங்க வெளியில போலாம். பசங்க தவறான வழியில போறாங்கன்னா அதை திருத்தாம வேடிக்கை பாக்குற பெத்தவங்களுக்கு இப்படி ஒரு நிலைமை தான் ஏற்படும். யாரையும் எதை வேணாலும் பேசிடலான்னு நினைக்காத ராதிகா. தப்பு செஞ்சவங்களுக்கு தண்டனை கிடைச்சே தீரும். அதான் உனக்கும் உன் பொண்ணுக்கும் கிடைச்சிருக்கு. நீங்க எதுவும் சொல்ல மாட்டீங்களா? அந்த பார்வதி என்ன அடிச்சிட்டா. அவளை நான் சும்மாவே விட மாட்டேன். இந்த ராதிகா யாருங்கிறத அவளுக்கு கண்டிப்பா காட்ட போறேன். சுபத்ரா, ஓ முன்னாடி வச்சுதானே அவ இவளை அடிச்சா. ஆனா நீ கை கட்டி வேடிக்கை பார்த்திருக்கல்ல? ஐயோ அண்ணே, பார்வதி அந்த மாதிரி பண்ணுவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அவளோட வீட்டுல நாங்க அகதிகளை தங்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற வைத்தறிச்சல் அவளுக்குள்ள நிறையவே இருக்கு. டைம் கிடைச்சப்போ அவ என் பொண்டாடிக்கிட்ட கணக்கு எடுத்துக்கிட்டா. சொல்ல போனா இது எங்களை அவமானப்படுத்துற மாதிரி தான் சுபத்ரா. என் வீட்டுக்காரு வரட்டும்னு பார்வதி என்னன்னு கேட்க சொல்றேன். யாரு? அண்ணனா? சும்மா போ சுபத்ரா. அண்ணன் மட்டும் இல்ல, அந்த தெய்வமே வந்தா கூட அவளை எதுவும் பண்ண முடியாதுன்னு அந்த பார்வதி நினைச்சிட்டு இருக்கா. இல்ல சுபத்ரா, என்ன அடிச்சதுக்கு நான் அவளுக்கு பதிலடி கொடுக்கலனா அப்புறம் நான் இதுக்கு உயிரோட இருக்கணும். ராதிகா, நீ கொஞ்சம் பொறுமையா இரு. இதுக்கான வழியை நம்ம பார்க்கலாம். உங்களாலதான் எனக்கு இந்த அவமானம் ஏற்பட்டிருக்கு. உங்க தங்கச்சோட மாமியார் வீட்டுல நம்ம தங்குறதுனாலதான் இந்த பிரச்சனையே. கண்டவெல்லாம் என்ன அறையறத பாக்கதான் நீங்க என்னையும் பசங்களையும் இங்க தங்க வச்சீங்களா? இங்க பாருங்க, போதும். என்னால இந்த வீட்டுல இனிமே தங்கவே முடியாது. அந்த பார்வதி என்ன அடிச்சிட்டா, என் பொண்ணு அடி வாங்க வச்சுட்டா, இந்த வீட்டுல இருந்து வெளியே போக சொல்லிட்டா. நீங்க என்னோட புருஷன் சொல்றதுக்கு என்னதான் பிரயோஜனம்? நானும் என் பொண்ணு பட்ட அவமானத்துக்கு உங்களால பதிலடி கொடுக்க முடியுமா என்ன?
நீ கொஞ்சம் பொறுமையா இரு. நேரம் வரும், அன்னைக்கு நம்ம யாருங்கிறத பார்வதிக்கு காட்டலாம். நீங்க இப்படி சொன்னா போன எம்மானு திரும்பி கிடைச்சிருமா என்ன? அந்த ரோசம்மா முன்னாடி தான் என்ன அடிச்சா தெரியுமா? இதுக்கப்புறம் இந்த ரோசம்மா முகத்துல நான் எப்படி முடிப்பேன்? சுபத்ரா, என்ன அவமானப்படுத்தின பார்வதியை பழிவாங்க உன்னால முடியுமா? ராதிகா, நீ கவலைப்பட வேண்டாம். பார்வதி உன்னை அடிச்சது எனக்கு வலிக்கலன்னு நினைச்சிட்டு இருக்கியா? அவ ஒன்னு அடிக்கல ராதிகா, சொல்ல போனா என்னதான் அடிச்சிருக்கா. என்னையும் சேர்த்துதான் அவ அவமானப்படுத்திருக்கா. அவளை நாம நம்ம கைக்குள்ள கொண்டு வந்துடலாம். நீ கொஞ்சம் அமைதியா இரு. ஆமா, அதுக்கு நீ இப்படி சத்தம் போட்டுக்கிட்டு இருந்தா பரிகாரம் கிடைக்குமா? இல்ல, இதுக்கப்புறம் நீங்க என்ன சொன்னாலும் என்னால இந்த வீட்டுல தங்க முடியாது. ஷேனைக்காரங்களோட எந்த வீடுமே எங்களுக்கு வேண்டாம். எல்லாமே பார்வதியோட சொத்து தானே. இங்க பாருங்க, நாம தங்கறதுக்கு ஒரு வாடகை வீடு எடுக்கணும். வாடகை வீடா? அது இப்ப எதுக்கு? நீங்க அதிகமா கேள்வி எல்லாம் கேட்காதீங்க. ஒரு வாடகை வீடு எடுத்துதான் ஆகணும். ராதிகா, அப்படின்னா நீங்க வேற வீட்டுக்கு போக போறீங்களா என்ன? பார்வதி சொன்னதை நீ கேட்டுட்டு தானே இருந்த. இதுக்கப்புறம் இங்க தங்கறதை விட பெரிய விஷயம் சாகிறது தான். பார்வதி சொல்ற எல்லாத்தையும் கேட்கறதுக்கு நாங்க எதுக்கு இந்த வீட்டுல தங்கணும்? இதுக்கப்புறம் இங்க தங்குற ஐடியா எனக்கே கிடையாது. ராதிகா, நீங்க வீட்டை விட்டு போறத பத்தி கொஞ்சம் யோசிக்கலாம்ல. என்கிட்ட இனிமே எதுவுமே நீ கேட்கவே கூடாது. என்னோட இந்த முடிவுல எந்த மாற்றமும் இல்ல. ராதிகா, பார்வதி சொன்னதுக்காக நீங்க வீட்டை விட்டு போகணுமா? சுபத்ரா, இதுக்கப்புறம் நாங்க இங்க தங்கணும்னா இந்து இங்க வராம இருக்கணும். அது நடக்காதுல்ல. அவ இந்த வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வச்சானா நாங்க இங்க இருந்து கிளம்பிடுவோம். ஏங்க, நான் சொன்னதை கேட்டீங்கல்ல? கேட்டேன் கேட்டேன். நம்ம வேற ஒரு வீட்டுக்கு போயிடலாம். ஏ பார்வதி, உன்னோட அழிவு தொடங்கிடுச்சுடி. அருண் மாமா, இப்ப எதுக்காக நீங்க வந்த? என் முன்னாடி வர உனக்கு எப்படி தைரியம் வந்துச்சு? அருண் மாமா, நான் தப்பு பண்ணிட்டேன். உங்க மேல இருக்க அளவு கடந்த அன்பு என்ன இந்த தப்பு பண்ண வச்சிருச்சு. என்னோட அருண் மாமா எங்க என்ன விட்டு போயிடு வரோங்கிற பயத்துல இப்படி பண்ணிட்டேன். நீங்க என்ன அடிச்சிருங்க மாமா. நீங்க என்ன செஞ்சாலும் நான் அதை ஏத்துக்கிறேன். அபி, உன்னை நான் அடிச்சேன்னா அது உனக்கு தான் நிம்மதியா இருக்கும். ஆனா நீ பண்ண ஒவ்வொரு விஷயத்தையும் என்னால மறக்கவே முடியாது. எனக்கு நீ எவ்வளவு பெரிய துரோகத்தை பண்ணிருக்க. உன்னை அடிச்சாலோ மன்னிச்சாலோ அது தப்புக்கான தண்டனையாவே இருக்காது. அந்த தண்டனையை நீ அனுபவிக்கணும். என் இந்து மனசார அனுபவிச்ச வழியை விட நீ அதிகமா அனுபவிக்கணும். இதுதான் அதுக்கான பரிகாரமே. அருண் மாமா, நான் எதுக்காக இப்படி எல்லாம் செஞ்சேன்னு கொஞ்சம் அதை யோசிங்கள. நம்மளோட காதல் ஒண்ணு சேரணும். நம்ம 2 பேரும் சேர்ந்து வாழணும். நீங்க என்ன விட்டு போயிடக்கூடாதுங்கிறதுக்காக தான். நிறுத்துடி. இந்து இந்த வீட்டுக்கு வந்த நாள்ல இருந்தே நீ அவளுக்கு பல கஷ்டங்களை கொடுத்திருக்க. நீ இந்த மாதிரி மாட்டும் போதெல்லாம் இந்த மாதிரி கண்ணீர் விட்டு அழுது பழைய காதலை சாக்கு வச்சு என் கிட்ட மாட்டாம நீ தப்பிச்சு வந்துகிட்டே இருந்த. இனி உன் போலி கண்ணீரை நான் நம்புறதா இல்ல. உன்னை நான் இந்த அளவுக்கு காதலிச்சனோ அந்த அளவுக்கு நான் உன்னை வெறுக்கிறேன். ஐ ஹேட் யூ. அருண் மாமா, இனிமே என் முன்னாடி வராத. உன் முகத்தை பார்க்கவே எனக்கு ரொம்ப அருவருப்பா இருக்கு. இங்க இருந்து போ போன்ன. அருண் மாமா, நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்களேன். என் முன்னாடி நின்னு நாடகத்தை நடத்தாம போடி. ஓ, அருண், அத்தை, நான் தோத்துட்டேன். என் இந்துவை நான் தப்பு புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் என்ன திருத்த வந்த நல்ல மனசுகளை புரிஞ்சுக்காம நான் தோத்து போயிட்டேன். உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்காம நான் பண்ண எல்லாமே எவ்வளவு பெரிய தப்பு. இந்துவை இனிமே நான் எப்படி ஃபேஸ் பண்ணுவேன்? அவ மனசை காயப்படுத்துற மாதிரி நான் சொன்ன வார்த்தைகளை அவ எப்படி மறப்பா? இந்த உண்மையெல்லாம் இந்துக்கு தெரிய வரும்போது அவ என்னை பத்தி என்ன நினைப்பா? நான் என் இந்து கிட்ட எவ்வளவுதான் மன்னிப்பு கேட்கறது? நான் எவ்வளவுதான் மன்னிப்பு கேட்டாலும்
அவளுடைய அப்பாவின் மனசு அதை ஏத்துக்குமா? அருண், ஏதோ சந்தர்ப்ப சூழ்நிலையால ஏற்பட்ட தப்புன்னு நீ நினைச்சுக்கோ. இதுக்கப்புறம் நீ தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லி என்னப்பா பிரயோஜனம் இருக்கு? நீ இந்துவை போய் கூட்டிட்டு வா. நீ பண்ண தப்புக்கான பிராச்சித்தம் அது மட்டும்தான். அத்தை, நான் அவளை கூப்பிட போனான்னு வைங்க, அவ என்னை ஏத்துக்கவே மாட்டா. என் கூட வாழ்றதுக்கு இன்னும் தயாரா இருப்பாளா? அருண், நீ வந்து கூட்டிட்டு போக மாட்டியான்னு அவ காத்துக்கிட்டே இருப்பா. அவ எப்பவுமே உன்னை தப்பாவே நினைக்க மாட்டா. அதுதான் இந்துவோட மனசு. நீ போய் தைரியமா அவளை கூட்டிட்டு வா. அவ நிச்சயமா வருவா. Catch us on TV, Thandivan app, thandivan.com and YouTube.